Hello everyone. Now we are going to see about trend percentage for balance sheet. Okay. Illustration 15, chapter 8, financial statement analysis. Illustration 15. Calculate trend percentages for the following particulars of Poly Limited. Then particulars பார்த்தீங்கன்னா Roman letter 1 equity and liabilities, shareholders funds, non-current liabilities, current liabilities, then total. Then Roman letters 2 assets, non-current assets, current assets, total. இதில் in lakhsல year 1ஓட values எல்லாம் இருக்குது. அதில் year 1 பாருங்கள், அதில் liabilitiesோட total 400, then assetsோட total 400. Then year 2க்கு liabilitiesோட total 440, assets total 440. Then year 3க்கு liabilitiesோட total 480, assetsோட totalும் 480. இதுக்கு இப்போ நம்ம ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸாக இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது என்ன செஞ்சோம், இன்கம் எல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் ரெவென்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தென் அதிலிருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம். தென் டேக்ஸை லெஸ் பண்ணி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணுவோம். மற்றபடி வேல்யூஸ் எல்லாம் அதுக்குரிய இடத்துல அப்படியே என்ன பண்ணிடுவோம், போஸ்டிங் பண்ணி ஃபைனலாக பர்சன்டேஜுக்கான காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். அப்படி தானேம்மா? ஸோ அதில் என்ன பண்ணோம், இன்கம் ரெவென்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணோம். பட் இது பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம், கொஷினில் கொடுத்துருக்கத அப்படியே சொல்யூஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். தென் அதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் மட்டும்தான் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோமா, ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபார் Poly Limited அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கொஷினில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ், தென் இயர் 1, இயர் 2, இயர் 3க்குள்ள வேல்யூஸை அப்படியே என்ன பண்ணுவோம், சொல்யூஷனில் எழுதிடுவோம். எழுதிட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பர்சன்டேஜுக்காக நெக்ஸ்ட்டு இயர் 1, இயர் 2, இயர் 3க்காக 3 காலம்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதில் ட்ரெண்ட் அனாலிசிஸில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னதுமா, இயர்லியஸ்ட் இயர், தட் இஸ் இயர் 1 தான் பேஸ் இயராக எடுப்போம். பேஸ் இயராக எடுத்து அந்த இதுக்கு பர்சன்டேஜ் என்ன கொடுப்போம், 100 கொடுப்போமா. அதனால் இங்கே ட்ரெண்ட் பர்சன்டேஜில் இயர் 1க்கு என்ன பண்ணுறோமா, ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் இருந்து கரண்ட் அசட்ஸ், அதாவது டோட்டல் அசட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறோம், 100ன்னு பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் ஆஃப்டர் தட் இயர் 2 அண்ட் இயர் 3க்குள்ளே பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுவோம். சேம் ப்ரொசீஜர் லைக் தட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் என்ன ப்ரொசீஜரில் கால்குலேட் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவாம்மா? ஸோ இயர் 2க்கு பாருங்கள், இன் லேக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, 275 இருக்குதா. ஸோ 275 டிவைடட் பை இயர் 1 பேஸ் வேல்யூ 250 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 110% வரும். The next non-current liabilities 125 divided by base value 100 into 100. அப்போ அதை கேன்சல் கொடுத்தீங்கன்னா 125 வரும். அதாவது அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் வேல்யூ இன்ட்டு 100 பண்ணுவீங்க. சரிங்களாம்மா? தென் தேர்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் வேல்யூ பாருங்கள். கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்சல்யூட் அமௌண்ட் 40 டிவைடட் பை பேஸ் வேல்யூ 50 இன்ட்டு 100. அது பர்சன்டேஜ் 80%. தென் டோட்டல் பார்த்தீங்கன்னா பேஸ் இயர் 2ஓட பேஸ் வேல்யூ 440 டிவைடட் பை இயர் 1 பேஸ் வேல்யூ 400 இன்ட்டு 100, 110%. ஓகேவா? தென் நான் கரண்ட் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் 2ஓட அப்சல்யூட் அமௌண்ட் 360. ஸோ 360 டிவைடட் பை பேஸ் வேல்யூ 300 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 120%. தென் கரண்ட் அசட்ஸில் 80 divided by base value 100 into 100, 80%. Then total 440 divided by 400 into 100, 110%. Then இதே மாதிரி இயர் 3 வேல்யூஸ் என்ன பண்ணுவோம், இயர் 3 வேல்யூஸ்க்கு இயர் 1 பேஸாக எடுத்து இன்ட்டு 100 பண்ணி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவாம்மா? ஸோ இயர் 3 பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸோட அப்சல்யூட் அமௌண்ட் என்னதுமா, 300. ஸோ 300 டிவைடட் பை பேஸ் வேல்யூ 250 இன்ட்டு 100, 120%. The next non-current liabilities absolute amount 100 divided by base value 100 into 100. ஸோ பர்சன்டேஜ் என்ன தான் வரப்போ 100 தானே. தென் கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா
absolute amount 80. So 80 divided by base value 50 into 100 percentage 160. Then total base value 480 divided by total பார்த்தீங்கன்னா டோட்டலோட அப்சல்யூட் அமௌண்ட் வந்து 480 மேம் டிவைடட் பை பேஸ் வேல்யூ 400 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 120% வரும். தென் நெக்ஸ்ட்டு நான் கரண்ட் அசட்ஸ் அதோட அப்சல்யூட் அமௌண்ட் 390 டிவைடட் பை பேஸ் வேல்யூ 300 இன்ட்டு 100 அப்போ 130%. தென் கரண்ட் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் அப்சல்யூட் அமௌண்ட் வந்து 90 divided by base value 100 into 100 அப்போ percentage என்னதுமா 90%. then total பார்த்தீங்கன்னா year 3க்கு 480. so 480 divided by year 1ஓட base 400 into 100 அப்போ அதோட percentage 120%. so இதுதான் trend percentage calculations. okay, thank you.